ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. 12ஆம் தேதி தான் கரூர், டிசம்பர் 12. அதுக்கு முன்னாடியே ஷிப் பண்றாங்கன்னா இது ஏன் நடக்குது, எதுக்காக பண்ணணும், இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீங்க வட சென்னை தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணீங்க, அங்க எல்லா இதுவும் நடந்திருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி சார் இந்த இடத்த ஆய்வு பண்ணுங்க. யார் சார் இந்த இடத்த ஆய்வு பண்ண யாரு, பர்மிஷன் கேட்டது யாரு, லெட்டர் கொடுத்தது யாரு சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டு இன்னைக்கு மாநில செயலர் எங்க இருக்காரு? இது எல்லாத்துக்கும் இப்ப பொறுப்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்னு எல்லாரும் சொல்ல வைக்கிறாங்கல்ல. அப்படி கிடையவே கிடையாது சார். அதை நான் பகிரங்கமா ஒத்துக்க மாட்டேன். தலைவர் மேல எந்த ஃபால்ட்டும் கிடையாது. நான் தலைவருடைய ஃப்ரெண்டுன்னு நான் சொல்ல, இருக்கிற ஃபேக்டை சொல்றேன். இப்ப பாலாஜிக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கூடாது சார். பாலாஜி தெரியாத விஷயத்த நீங்க சொன்ன நான் ஏத்துக்கணும். இல்ல பாலாஜி இந்த இடத்துல இப்படி ஆகும், இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுதான் இவரே சொல்றாரு சார், டிஎஸ்பியே சொல்றாரு. நான் சொல்றது எதையுமே அவர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்றாரு விஜயானந்தன். சொல்லணும். இப்ப கடைசியில நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவர் தான் என்னுடைய பிராண்டுன்றீங்க. இப்ப பிராண்ட் அழிக்கிறதா உங்க வேலையா? ஆனந்த் விஜய் சொல்றது எதையும் கேட்கறது இல்லையா? ஏன்னா அவருக்கு போய் சொல்லணும்ல, இவ்வளவு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தான் இந்த இடம் இருக்கு, நம்ம வரக்கூடிய தொண்டர்கள் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு அப்ப முறையா பேசுறதே இல்லையா அவர்கிட்ட எந்த தகவலையும்? அவரு சொன்னா கூட சார், இவருக்கு எடுத்து சொல்லணும்ல, விஜய் சாருக்கு இவர் எடுத்து சொல்லணும்ல. யாரை நம்புறாரு அவரு உங்களை நம்புறாரு, மக்கள் விஜய் சார் நம்புறாங்க. நீங்க சொல்றதுக்கு என்னன்னு தான் நான் கேட்கிறேன். எல்லாமே நான் தான் அப்படின்றீங்கல்ல, அப்ப நீங்க சொல்லணும்ல. இப்ப ஆனந்த் நிர்மல்குமார் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்களும் இப்ப யாருமே பார்க்க முடியல, யாருமே எதிர்கொள்ளவில்லை. ஏன் எதிர்கொள்ளமா இல்லையா சார்? உண்மையை சொல்றேன் சார், விஜய் சாருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா முன்னாடி தாடி பழக நிற்பேன் சார். அது எனக்கு என்ன வேணாலும் பரவாயில்ல சார், நான் முன்னாடி நிற்பேன் சார், நட்புக்காக நிற்பேன். அல்ல, இது பொறுப்பு வாங்கினது பெருசு இல்லை சார், அதுக்காக பொறுப்பா நடந்துக்கணும்ல சார். இப்ப நீங்க எதுவுமே தப்பு பண்ணலன்னும் போது ஏன் இப்ப எங்கேயோ போய் உட்காந்துருக்கீங்க ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லுங்க. தலைவரே அதை டிஸ்கஸ் பண்ண யார்கிட்ட பண்ணுவாரு? இரண்டாம் கட்ட தலைவர்களே இல்ல. அவரு இப்ப அவரும் எந்த ஆலோசனையும் ஈடுபட முடியாது. நிர்மல்குமார் வெளியில இருக்காரு, ஆனந்த் ஆதவ அர்ஜுன் மட்டும்தான் இப்ப இருக்காரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது சார். சாருக்கு விஜய் சாருக்கு என்ன பண்ண, அவர் ஃபுல்லா கன்ஃபியூஷன், இவ்வளவு டெத்து இதெல்லாம் புதுசு அவருக்கு. குழந்தைங்க இறந்துருக்காங்க, ஏன்னா அவருக்கும் தங்கச்சி இறந்து போனதுல எவ்வளவு அவர் பாதிக்கப்பட்டிருப்பான்னு அவருக்கு தெரியும். அவருக்கும் குழந்தை இருக்கு, எனக்கும் குழந்தை இருக்கு. அந்த தங்கச்சி இறந்ததுக்கே அவர் மௌனம் ஆயிட்டாரு சார். என்ன பண்ண சொல்றீங்க நீ? அதாவது ஒரு தலைவனுக்கும் மக்களுக்கும் நல்ல பாலமா இருக்கணும் சார். இவங்க இரண்டாம் கட்ட தலைவர், இரண்டாம் கட்ட தலைவர் பாலமா இல்ல. இனி வரும் காலங்களில் என்ன நடவடிக்கை எடுக்கணும் தலைவர் ப்ராப்ளமா தான் இருக்காங்க. அவேகா தலைவர் இப்ப அடுத்த கட்டமா தன்னுடைய பரப்புரை மேற்கொள்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன செய்யணும் அடுத்த கட்டமா? இப்ப இந்த நிகழ்வு மறுபடியும் நகராம அதே மாதிரி கரெக்டான இந்த குறிப்பிட்ட நேரத்துல தலைவர் வர வைக்கணும். ஆனா கிரௌடு ஜாஸ்தி ஆகுதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க. நீங்க என்ன பண்ண, குறிப்பிட்ட டைம் இந்த டைமுக்கு வந்துருங்க சார், ஏன்னா இந்த வருது கிரௌடு அதிகமாகி பிரச்சனை சார் அப்படின்னா கண்ணோட பாத்துருக்கீங்க. 41 பேர் செத்துருக்காங்க. இதை நீங்க மறுபடியும் தொடர்ச்சியா கிரௌடு வரணும்னா இது ஒன்னா இனிஷியேட் எடுத்து தலைவர் இனிஷியேட் எடுக்கணும், இல்லையா இவங்க இனிஷியேட் எடுக்கணும் சார். அவ்வளவுதான். இப்ப இவங்க தொடர்ந்து இந்த நிர்வாகிகள், அதாவது வேற கூடுதலா அவங்க கவனம் செலுத்துற அளவுக்கு நிர்வாகிகள் நியமிக்கணும்னு சொல்றீங்க? 100% நியமிக்கணும் சார், 100% நியமிக்கணும். அவன் சொல்றதையும் கேட்கணும். மேபி அவனுக்கு அனுபவம் இருக்கா இல்லையன்றதும் செகண்டரி, பட் அவன் சொல்ற ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும்ல. ஏதோ எதுக்கோ ஒரு ரீசன் சொல்றான் பாலாஜி, ஏதோ ஒரு ரீசனுக்காக இது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு தெரியணும்ல. அதான் சொல்ல வரேன் நான். இது வரைக்கும் பாதி மாவட்ட செயலர்ல யாருன்னு பப்ளிக் தெரியாது சார். முக்கியமா இதுல இன்னொன்னு மாவட்ட செயலர் எல்லாரும் வருத்தப்படுறது, தமிழக வெற்றி கழக தலைவர் தன்னுடைய 5 ஊர்ல பரப்புரை மக்கள் சந்திப்பு பயணத்துல மேற்கொண்டு போய் ஒரு இடத்துல கூட மாவட்ட செயலர் பேர் கூட அந்த இடத்துல சொல்லல. இப்ப நீங்க சொல்றீங்க சார், இது யாரு சார் சொல்லுங்க? இது கூட தெரியாதான்னு கேட்பீங்க நீங்க தலைவருக்கு. இன்ஃபேக்ட் அவருக்கு தெரியல, ஒருவேளை இதுவா இருந்தா கூட சார். இப்ப அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சார், எழுதி கொடுக்கறது பொதுச் செயலாளர் தானே, அதெல்லாம் நேம் எல்லாம் கொடுப்பாரு. அது கொடுப்பாரு சார். நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இருக்கிறதுல நிறைய ப்ரெஷர் இருக்கும். நீங்க ஒரு தலைவர்ன்றது எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு சமாளிக்க வேண்டியதா இருக்குன்றது தெரியும். அவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. நீங்க ஆல்ரெடி எம்எல்ஏ இருந்திருக்கீங்களா? ஆதவ அர்ஜுனா சாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிர்மல்குமார் சாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு இதுக்கு போகும்போது மாவட்ட செயலர் ஒரு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி அப்புறம் நீங்க பேச ஆரம்பிங்க. இது ஏன் சொல்ல நீங்க? இங்க வேலை செய்யற மாவட்ட செயலர் வருத்தப்பட மாட்டாரா? இன்னைக்கு நீங்க யாரு இது போல, அவரு தான் ஜெயிலுக்கு இருக்காரு. இப்ப அவங்க ஃபேமிலி கவலைப்படுறதா இல்லையா?
இப்ப மெத்தனை போக்க வந்தா மொத்தமா செயலாம் பயப்பட மாட்டானா? நாளைக்கு நமக்கு இதே நிலைமைன்னு பயப்பட மாட்டானா சார்? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.